பைபிளில் உடன்படிக்கை பெட்டி கடைசியாக தெளிவாக குறிப்பிடப்படுவது 2 நாளாகமம் 35:3 தான். அதற்கு பிறகு அது எங்கே போனது என்று வேதாகமம் சொல்லவில்லை. ஆனா ஒரு வரலாற்று பாரம்பரிய கதை இருக்கிறது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் சேபாவின் ராணி சாலோமோனை சந்திக்கிறாள். பைபிள் அவள் ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டதை மட்டும் சொல்கிறது. அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் எத்தியோப்பிய பாரம்பரியத்தில், குறிப்பாக கேப்ரான் அகஸ்த என்ற நூலில் அந்த ராணியின் பெயர் மகேதா என்று கூறப்படுகிறது. அந்த கதையின்படி மகேதாவுக்கும் சாலோமோனுக்கும் ஒரு மகன் பிறந்தார். அவருடைய பெயர் மேனலிக். அந்த பாரம்பரிய குறிப்பில் மேனலிக் பின்னாளில் எருசலேமுக்கு வந்து உடன்படிக்கை பெட்டியை எத்தியோப்பியாவிற்கு கொண்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கவனியுங்கள், இது பைபிளில் எழுதப்படவில்லை. வேதாகமம் இதை உறுதிப்படுத்தவில்லை. அதனால் நம்முடைய விசுவாசம் இந்த கதையின் மேல் இல்லை. வேதாகமம் சொல்லாததை நாம் கட்டாயப்படுத்த மாட்டோம். உண்மை என்ன? உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது என்று தேவன் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 11:19 இல் பரலோகத்தில் உள்ள தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டதாக உள்ளது. இன்று தேவனுடைய சந்நிதி ஒரு பெட்டிக்குள் இல்லை. அவர் தம்மை தேடுகிறவர்களோடு இருக்கிறார். உங்களுக்கு பைபிள் பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.